முதல்வர் விஜயினுடைய டேபிளில் 3 ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிரட்டும் துணியில் வந்து முதல்வர் விஜய் சொல்லியிருந்தார். அதுக்கு பதில் சொல்லும் விதமாக எதிர்கட்சியுடைய தலைவர் சொல்லியிருந்தார், நான் சேலஞ்ச் பண்ணலை, ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் கேட்டு முதல்வர் விஜய்க்கு வந்து சூடு சொர்ணம் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவார்னு நினச்சேன். இன்னமும் வந்து முதல்வர் விஜய் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து எதிர்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மட்டமான அரசியலாக பார்க்குறோம். ஏன்னா உங்கள் டேபிளுக்கு வந்து ஒரு மாதம் ஆயிருக்குமா, இல்லை ரெண்டு நாள் கூட ஆகட்டும், ஒரு நாள் கூட ஆகட்டும், ஒரு முதலமைச்சர் டேபிளுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து, அது என்ன ஃபைலின் முதல்ல இன்னும் திறக்கவே இல்லை, ஓப்பன் பண்ணலன்னா ஒரு நல்ல திட்டமாக கூட இருக்கலாம். ஏன் கம்ப்ளைண்ட்டாக மட்டும்தான் இருக்கணுமா? நல்ல திட்டமாக கூட இருக்கலாம். குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் முந்தைய ஆட்சியில் இருக்கும் போது வந்து ஊழல் செஞ்ச ஃபைல் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. சரி, ஆதவர்ஜுனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ சிஎம்க்கு தெரியாதா? அப்போது ஆதவர்ஜுனா தான் கரண்ட் சிஎம்மா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தாரு எங்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு. எங்களை பயமுறுத்துகிற நிகழ்வா இதுன்னு கேட்குறாரு. நாங்களும் இதை வந்து ஒரு பயமுறுத்துகிற ஆக்டிவேஷனாக தான் பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, 75 வருட கட்சி, 50 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி 3 ஃபைல் 4 ஃபைல்லாம் சொல்லி அவங்க வாயை மூடணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க. அவங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் அவங்கள எதிர்த்து நில்லுங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன், பூச்சாண்டி கேட்டுறவெல்லாம் அவங்கக்கிட்ட வேண்டாம். திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு தொழில்துறையில் 2ஆம் இடத்துல இருந்து தான் இன்றைக்கி 10வது போயாச்சு. எல்லா மாற்றம்னு சொல்லி இன்னும் ஒரு 50 வருஷம் நம்ம பேக்கில் போயிட்டோம். அதாவது அந்த 3 ஃபைல் என்ன ஃபைல், யாரை பற்றிய ஃபைல், எதுக்காக நீ மூடி வச்சுன்னு இருக்கிற, அதை ஓப்பன் பண்ணி காட்டணும். அது பார்த்தா மக்களுக்கு தெரியும் அது என்ன ஃபைல்னு, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? நீயே வெறும் ஃபைலை மூடி வச்சுக்கின்னு அந்த 3 ஃபைலை ஓப்பன் பண்ணா அந்த ஃபைல் என்ன ஃபைலு அவர் சொல்லணும்ல. இவரை பற்றிய ஃபைல் ஒரு ஃபைல், அவரை பற்றி ஒரு ஃபைல், இவரை பற்றி ஒரு ஃபைல்னு சொன்னால் அந்த ஃபைல் என்ன ஃபைல்னு மக்கள் அறிவாங்க. நீயே உன் டேபிளில் வச்சு, உன் டேபிளில் பொதுமக்களும் பார்க்க முடியாது, அது அர்ஜுனாலும் தேர்ந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்களாக யூகிச்சு நீங்களாக பொய் சொல்லின்னு முதல்ல தேர்தல் அறிக்கையில் வெறும் பொய்ங்களை சொல்லிவிட்டு இப்போ ஓட்டுங்களை பாவம் நம்பி போட்ட ஜனங்கள்லாம் நாம போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளைங்கள்லாம் திட்டின்னு இருக்கிறாங்க, தெரியாமல் போட்டோம் இதோ இந்த பையனால் தான் போட்டோம், அந்த பையனால் போட்டு புள்ளியில் போட்டு அடிக்கிறாங்க. குழந்தைங்க தானே ஊசி பேத்தி விட்டுது ஓட்டு போட சொல்லி, அவங்களா போடலைல்ல, அப்போ ஏமாந்து தானே போட்டாங்க. அப்போ ஓட்டு போட சொன்ன பிள்ளைங்களை போட்டு அடிச்சுன்னுக்குறாங்க வீட்டில். அப்போ அந்த மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த பையில ஓன் பண்ணி காட்டணும் இல்லையா? இப்போ போன எலெக்ஷனில் கூட ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார் ஒரு இதில், நான் வந்தால் வேலுமணி அந்த மணி யாரையும் விட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அவங்க தப்பு பண்ணாங்கன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா மக்களுக்கு. இவங்களும் இப்போனா தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் ஓப்பனாக சொன்னார். ஆனால் அவங்க யாரையும் தொடலைன்னா மக்கள் என்ன பண்ணாங்க, அவர் பெருந்தன்மையாக நடந்துக்கினார், அப்படி போயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி அதாவது இவர் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தில் வரல, முதல்ல திமுக மட்டும் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு தான் வந்து அப்போ உதயநிதி ஸ்டாலினை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டால் என்ன லாபத்தை நீ கணப்பாரு சொல்லுங்க? நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்து பவரை வச்சு நீ இப்படி அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு யார் சேவை செய்யணும் வந்த 6 சிலிண்டர் சொன்னீங்க, இப்போ 3 சிலிண்டர் தான் சொல்லியிருக்கிறேன். 3 சிலிண்டரு, அந்த 3 சிலிண்டர் கூட தகுதி வேணுன்ற. இப்படி ஒவ்வொன்றும் வந்து இந்த ஆட்சி மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியாக இல்லை, எதிர்கட்சிகளை பழி வாங்குகிற ஆட்சியாக இருக்குது, அப்படி தான் நான் சொல்ல முடியும். அதனால் அந்த 3 ஃபைலும் அவர் ஓப்பன் பண்ணி மோடி மசான் மாதிரி திறந்து காட்ட சொல்லுங்கள். அது எல்லாம் மக்களுக்கு தெரியணும்ல, உண்மையாக பொய்யான்னு. உண்மையாக இருந்தால் திறந்து காட்டு, பொய்யா இருந்தால் உங்கள் டேபிளே வச்சுக்கோ, யார் கேட்க போகிறாங்க? 3 ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுவேன்ற மிரட்டுற இதில் பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். அதுக்கு தான் கேட்டிருக்காரு இதை மாதிரி, அது என்ன தான் 3 ஃபைல்ஸ் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவீங்க, இது நான் பேசினதுக்கு அப்புறமாவது சூடு சொன்ன வந்து நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன்.
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த 3 ஃபைல்ஸில் அப்படின்னு சொல்லி. இது சும்மா மிரட்டுறதுக்கான ஒரு இது தான். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஊழல் ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா இது என்றைக்கோ ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இந்த ஊழலுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லி தான் இந்த ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ஆனால் 100 நாள் ஆச்சு, இந்த வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால் இது ஒரு மிரட்டுறதுக்கான ஒரு பாணியாக தான் நாங்கள் பார்க்குறோம். எனக்கு 3 ஃபைல்லாம் திறந்து பார்க்க சொல்ல அவரை. முக நல்லா செஞ்சார், எல்லாம் பண்ணார். இன்னும் சுழுதி கொடுத்துன்னு இருந்தார். இவர் வந்து என்ன பண்ணார், அவர் பண்ணதான் பண்ணுறாரு. நான் முக ஸ்டாலின் எதுவுமே தப்பானது எதுவும் செய்யலை. தலைவர் நல்லா செஞ்சார், பண்ணார் தான். மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாரு, காசு போட்டார் மாதம் மாதம் கரெக்டாக 10ஆம் தேதி ஒரு செலவுக்கு எதிர்பார்த்துலேருந்து அதில் எடுத்து நன்மையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அது செஞ்சார். இவன் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் அது பண்ண இது பண்ணான்னு சொல்ல ஒன்றும் புரியல. எல்லாம் சின்ன பிள்ளைங்க சேர்ந்து அவருக்கு இது பண்ணிட்டாங்க. இவர் வரும்னு எதிர்பார்த்தோம், இன்னும் நல்லா செய்வார்னு எதிர்பார்த்துன்னு இருந்தோம். கடைசியில் இவங்க வந்துட்டாங்க. அவர் நல்லா தான் பண்ணார் முக ஸ்டாலின். அவர் எந்த உயிலும் கிடையாதுப்பா. அவர் எல்லாரும் மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சுக்கிறாரு. தளபதி அவர்கிட்ட உயிர் பையே கிடையாது. விஜய் தளபதி முக ஸ்டாலின்ப்பா. அவர் தான் முதல்ல தலைவர் தளபதின்னு சொல்லுது அவரை தான். இவன் விஜய் படம் தான் இளைய தளபதின்னு வச்சாங்க. அவங்க யாரும் கட்சியில் வைக்கல. இவர் வந்து ஊழிய யாருக்கும் செய்யலை. அவர் வாரி வாரி கொடுத்தான் பழக்கம். கொடுத்தா ஜனகம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது என்ன நன்றி கெட்ட ஜனகம் அதை நம்ம சொல்ல முடியாது. என்ன அவர் எல்லாமே 6000 ரூபாய் கொடுத்தாரு, 3000 ரூபாய் கொடுத்தாரு, பொங்கல் பரிசு கொடுத்தாரு, எங்களுக்கு எல்லாமே செஞ்சார்ப்பா. விதவிகளுக்கு 600 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் ஏற்றுனாரு. இவர் வந்து சொன்னார், நான் அரசியலில் வந்து ஜெயிச்சு தான் முதல்ல 2500 ரூபா போட்டாரா. 100 நாளுக்கு மேலே ஆச்சு அவர் உட்காந்து இன்னும் செஞ்சுக்கிறாரு. மினிஸ்டருக்கு தான் கார் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க பைக்கில் வரவானா, ஆட்டோவில் வரலாம், காரில் தான் வரணும். கார் யார் விட்டு பணம், பொதுமக்கள் வரி பணம். அது உன் சொந்த பணத்தை கொடு, உன் கட்சிக்காரங்களுக்கு கொடு, நாங்கள் வானம் இல்லை. வரி பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பா பண்ணுங்க. அதனால் நடவடிக்கை எடுங்க அப்படின்றாங்க. எடுக்கணும். இப்போ இவங்க போடுற சண்டையில் நாங்கள் பப்ளிக் தான் வந்தாங்க, வந்து சட்டசபையில் வந்து மடக்கணும் பொழுது அதை வரிச்சுனா இவங்களெல்லாம் எவ்வளோ சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவையானது செய்யணும் இல்லை, அதுக்காக தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதை செய்ய மாட்டேன்னா இவங்க சண்டையே அங்கே பெருசாக இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணிவிடுவேன், இதை ஓப்பன் பண்ணிவிடுவேன்றாரு. இந்த பக்கம் உதயநிதியும் சொல்கிறாரு ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் சேலஞ்ச் பண்ணி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. இவரும் அதை தான் சொல்கிறாரு. நாங்கள் அப்போ என்னன்னு தெரியல அந்த ஆட்சின்னா இவங்களுக்குள்ள சண்டை தான் அங்கே நடக்குதுங்க. மக்களுக்கான தேவையே அதில் வரல. எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, அதுக்கு தான் மக்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்களோட பிரச்சனை பார்க்குறது கிடையாது. நான் டேபிளை திறந்து காட்டுவேன், நான் இதை மூடி வைப்பேன், அதை மூடி வைப்பேன்றாங்க. அது செய்தால் தானே தெரியும் என்ன எதுன்னு மக்களுக்கு. சொல்லுங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பசங்கள்லாம் போட்டுட்டாங்க, சரி பண்ணிட்டோம். ஓகே, போட்டு உட்கார வச்சுருக்காங்க, அதுக்கான வேலையை பாருங்கள். நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுருவேன், நான் வாயே திறக்க மாட்டேன், நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓடிடுவேன். ஒரு பத்திரிகைன்றது ஜனநாயக தூண், அதை சந்திக்கணும் ஒவ்வொரு தலைவரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா, கெட்டது பண்ணுறீங்களான்றது அதன் மூலமாக தான் மக்களுக்கு தெரிய வரும். அதையே சந்திக்க முடியாத ஒரு சிஎம் இது வரைக்கும் வாயே திறக்கல. நாளைக்கு நீங்கள் எந்த பிரச்சனைக்காக வாய் திறப்பீங்க? எந்த பிரச்சனைக்காக வாய் திறப்பீங்க? மக்களுக்காக திறக்கலையே. வெறும் எதிர்கட்சிகள் மேலே குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 4 வருஷம் இதில் ஓடிடுவீங்களா? எங்களுக்கு டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க, நாங்கள் ஆட்சி நடத்தணும்னு சொல்லிங்க. 100 நாள் ஆகிப்போச்சு. அவங்க வந்தவொடனே முதல் கையெழுத்து மகளிர் உரிமை தொகையும் விடியல் பயணத்தில் தான் போட்டாங்க. நீங்கள் இன்னும் அதை எக்ஸ்டென்ஸ் கூட பண்ணலை. சிறப்பாக ஒன்று மட்டும் செய்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் சிறப்பாக பண்ணுறீங்க. அதை பண்ணுறதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கலையே. சுதந்திர தினம் போச்சு, இதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்று ஒரு 100 நாள் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதிக்கான நலத்திட்டங்களை தெரிவிக்கணும். எதுவுமே செய்யாமல் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அவங்க போட்டால் நீங்கள் அப்படியே கொண்டு வருவீங்களா? அதுவும் நீங்கள் முன்னேற்றி இருந்தாலும் பரவாயில்ல, இதை அப்படியே வச்சுருந்தாலும் பரவாயில்ல. தொழில்துறைக்கு 10வது இடத்துக்கு போயிட்டாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் போயாச்சு, குப்பமில் ஏர்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆந்திராவுக்கு எல்லாத்துக்கும் தர வைக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஒவ்வொரு பதவியும் வந்து ஏங்க எது வேணா இருந்துட்டு போட்டோங்க, அவங்க மேலே 1000 ஊழல் குற்றச்சாட்டு இருந்துட்டு போட்டோம். ஒவ்வொரு பதவியும் வந்து ஒரு தேர்ந்த மனிதர்களால் நடத்தப்பட்ட ஒரு துறை தான் எல்லாமே. இப்போ தொழில்துறை பார்த்தீங்கன்னா முனைவர் டிஆர்பி ராஜா இருந்தாரா? பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்தாங்க. ஒரு குறை சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்ததா? நீங்கள் வந்து மேன்மேலும் கொண்டு போக முயற்சி எடுக்கலாம், பரவாயில்ல, சீரழிச்சிடாதீங்க. நான் 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நாங்கள் கற்றுக்குறோன்னு 8 கோடி மக்களை முட்டாளாக்கிடாதீங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்துட்ருக்காங்க. முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா,
சட்டமன்ற நிகழ்வு பார்த்தீங்களா, நேரலை கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க, பக்குவம் இல்லாமல் எப்படி பேசாமல் இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு 6 மாதம் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு சபை, எப்பேற்பட்ட ஒரு மன்றம், எத்தனை முதலமைச்சர்களை பார்த்தது அது. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்டு நடந்துக்கோங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா மேன்மை தங்கிய மாமன்றம் அது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பார்த்துட்ருக்காங்க. தயவு செய்து நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளை பழி வாங்குறதை விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஒழுங்காக செய்ய. சப்போஸ் இருந்துச்சுன்னா என்றைக்கும் வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இல்லாதனால தான் இன்ன வரைக்கும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. இது எதிர்க்கட்சியை மிரட்டுறதுக்கான ஒரு பணி தான் தவிர அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இல்லைங்க, அவரே மந்தமாக உட்காந்துக்கிறாரு. அவருக்கு எங்கெங்க ரோசம் வரப்போகுது? ஒரே ஒரு ரோசம் தாங்க, திரிஷா பற்றி பேசுனா ரோசம் வரும் அவருக்கு. ஏதாவது தவறு, ஆட்சியில் தவறு சொன்னால் கோவம் வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி அமைதியாக உட்காந்து தான் பார்த்துருக்காரு. ஒரு மாதிரியாக உட்காந்து பார்த்துருக்காரு, அவ்வளோதானே தவிர அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவருக்கு எங்கெங்க அவர் பவர் வரப்போகுது? அந்த 3 ஃபைல் சும்மானே சொல்லி மிரட்டின்னு இருக்கிறார். எதிர்கட்சியில் இருக்க திமுக ஆளுங்க மட்டும் மிரட்டின்னு இருக்கார். அந்த 3 ஃபைல் யார்? கலைஞர் ஃபைலா, ஸ்டாலின் ஃபைலா, உதயநிதி ஃபைலா? அப்படி தானே சொல்ல முடியும் 3 ஃபைலுன்றது. அந்த 3 ஃபைல் யாராவது நீ ஓப்பன் அவர் தான் சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு உதயநிதி. மடியில் இருந்தால் தானே அங்கே வழியில் போக பயம் இருக்கும். அவங்களுக்கு மடியில் இல்லை, வழியில் போக பயம் இல்லைன்னு ஓப்பன் பண்ணி தைரியமாக சொல்லணும். நீ ஓப்பன் பண்ணி காட்டு. அவங்க சேலஞ்சு பண்ணாங்கல்ல, சேலஞ்சு நீ காட்ட வேண்டியது தானே. அதை காட்ட என்கிட்ட 3 ஃபைலுக்குன்னு சொன்னால் அது பொதுமக்கள் போய் பார்க்க முடியுமா? பாருங்க, அந்த ஆர்வம் பார்த்து உங்களுக்கு தெரியும்ல, பொட்டு மாமாவுக்கு அந்த ஆர்வம்லாம் பார்க்க தெரியும் இல்லையா? பக்கத்தில் வச்சுருக்கிற ஜோசியக்காரெல்லாம் அவனுக்கு கேளுங்க, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்படி, நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது, நல்ல நேரம் எதுன்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுங்க, நல்ல நேரத்தை பார்த்து ஓப்பன் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டு நீ ஃபைலை காட்டிக்கின்னு சும்மா மெட்டிருந்தாக்கா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஓப்பன் பண்ணி காட்டுங்க, மக்கள் பார்க்கட்டும், அவங்களும் பார்க்கட்டும். அதில் தவறு இருந்தால் நீ ஆக்ஷன் எடு, தைரியமாக சொல்லணும் ஆக்ஷன் எடுன்னு. நீ என் ஃபைலை காட்டுற, ஓப்பன் பண்ணி நீ ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே.